சோ பயங்கர விறுவிறுப்பான திரைக்கதையில படம் உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம இங்க ட்ரெய்லரை பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியுது. இந்த தருணத்துல சரியா 7 மணிக்கு ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் டான் இருக்காங்க. சோ படத்தோட டீம் சார்பா அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ பொதுவாவே நம்ம கூட இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ், அதாவது செல்போன், அப்புறம் நம்மளோட பைக், இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம பயங்கரமா அட்டாச் ஆயிடுவோம். அதே மாதிரிதான் அந்த அலெக்சாவோடையும் ஹீரோ எனர்ஜி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் படமா உருவாயிருக்கு அப்படின்றதையும் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த தருணத்துல நான் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்க வேண்டிய நேரம். முதலாவதாக இரவன் கண்கள் படத்தின் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் இயக்குனரும் நடிகருமான கதாநாயகனுமான பாப் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் சினிமால பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியான ஸ்டார்ஸ் வில்லேஜ் பேக்ட்ராப்ல அவ்வளவு அழகா மாசா காட்டின இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் சினிமால உருவாகக்கூடிய எந்த ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை தன்னோட படம் மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள் எப்படி இருக்கணும்னு அப்பவே ஒரு ட்ரெண்டை செட் பண்ண இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சீரியல் மூலமா ரசிகர்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி சப்போர்ட்டிங் ஆக்டர், இப்ப நினைவெல்லாம் நீடா படத்தோட கதாநாயகன் பிஸியா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் பிரச்சனை அவர்கள் இன்னைக்கு படத்தோட டீமை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் கதாநாயகி டாலி ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் இன்ஸ்பெக்டர் முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மனிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் கிரி துவாரகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீரத்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் சார்லஸ் தனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லிரிசிஸ்ட் நிலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரைட்டர் பாலசுப்ரமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கைத்தட்டி கொஞ்சம் வெல்கம் பண்ணலாமே. ஒளிப்பதிவாளர் கீதாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் இமாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நியூ மியூசிக் சிஇஓ சுபி ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
எடிட்டர் இமாம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சிம்பிளா தான் ஆரம்பிச்சோம். இந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியாது. எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். இது போக போக இதோடைய திரைக்கதை எல்லாமே வந்து டீமோட ஹெல்ப் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதனால நான் பாஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட கேமராமேனு, மியூசிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு 2-3 மந்த்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. ஆனால் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அந்த டைமுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. அதோட ப்ரொடியூசர் இதை எடுத்து பண்ணுறது, ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இது இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வர்றது ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போனால் மட்டும்தான் அது வெளியே வரும். அதனால நான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேரரசு சார் அவரோட இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்த படம் தான் இது எல்லாமே. ஆனால் ஃபர்ஸ்டே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீமோட வர்றது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் மட்டுமே எடிட்டிங்கில் உட்காந்துருப்போம். மற்ற கேஸ்ட்டுக்கு யாருக்குமே தெரியாது எடிட்டர் அப்படின்றது. நிறைய மேடைகளை வந்து எடிட்டரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்களான்னு தெரில. எனக்கு அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கு நான் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாப்ஸ் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. இரவன் கண்கள் படத்தின் ஒளிப்பதிவாளர் கீதா கரன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாப் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் இந்த சான்ஸ் கொடுத்தாரு. எடிட்டர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோ பெருசாக வந்து நிற்கினா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இப்படி தியேட்டரிக்கல் ரிலீஸ் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறது. தேங்க்யூ பாப் சார். தேங்க்யூ சார். லிரிசிஸ்ட் நிலா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல சார்லஸ் தானா அவர்களுக்கு வணக்கம். அவர் தான் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தினார். பாப் சார் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள், இரவுக்கு எப்படி கண்கள், நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்லாயிருக்கும் படமும், மிரட்டலாம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர் கிரி துவாரகேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்க, என் சக நடிகர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் ஊடகத்தில் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் இரவின் கண்கள், முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்குனவருக்கு. ஒரு வித்தியாசமான கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பிரயோகம் படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர். இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கலை உலகத்தில் நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஒர்க் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் நாளை இயக்குனர். சீசன் 5 வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டும் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சது.
அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த இரவின் கண்கள் நீங்கள் எல்லாரும் 5ஆம் தேதி I mean 5th of March, please go to theaters and watch it. April, please go and watch it in the theaters. Thank you very much for the entire team and all the people who are dignitaries who come here to wish us best of luck. Thank you. இரவன் கண்கள் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய அழகு ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Please join us. அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சார்லஸ் தனா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அண்ட் ஹீரோ பாப் சுரேஷ் சாருக்கும், ப்ரொடியூசர் பிரதாப் சாருக்கும், அப்புறம் ஹரி உத்ரா சாருக்கும் நன்றி. படம் ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர். அந்த கதையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு வர ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனை வந்துட்டு ஹேக் பண்ணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு ஷார்ட்டுக்குள்ளவே. ரொம்ப அழகாக திரைக்கதை, ஒரு கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, அண்ட் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. வர 5th ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. படம் உண்மையே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நாளை மீன்ஸ் ஃபியூச்சரில் இந்த ஏஐ நம்மளை என்ன பண்ணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக ப்ரொடிக்ஷன் பண்ணி காட்டிட்டாங்க ஹோல் டீம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆக்ட்ரஸ் டாலி ஐஸ்வர்யா பேசுறேன். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்க வந்ததுக்கு. அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு. ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன். அண்ட் மெயின் ரீசன், ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஷுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பாரு. டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் பிரதாப் என்டர்பிரைசஸ் அவங்க இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் April 5th கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. எங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். அடுத்தபடியாக நடிகர் அழகுராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இரவின் கண்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்டிஸ்டோட நடிப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாருமே ஆதரவு ஒத்துழைக்கணும். எனக்கு இதில் சின்ன ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்த பாப் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, கிரி சாருக்கு ரொம்ப நன்றி, பாலா சுப்ரமணி சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இரவன் கண்கள் படத்தோட ரைட்டர் பாலசுப்ரமணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மனிஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இரவின் கண்கள் படம் நல்லபடியாக வர வேண்டும் என்று இறைவிடம் கேட்டுக்கொள்கிறேன். பிரதாப் சாரோட அந்த நல்ல மனசினாலையும் அவரோட படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீ ரத்னா அவர்களை பேச அழைக்கிறேன். இரவின் கண்கள் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று, இந்த படம் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களையும் வரவேற்று மற்றும் இந்த படத்தை வெளியிட உள்ள ஹரியுத்ரா புரொடக்ஷன் ஹரி அவர்களையும், PRO புவன் அவர்களையும், ஊடகங்கள், பிரஸ், மீடியா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு படத்தை மக்களாகிய நீங்கள் எல்லோரும் திரையில் பார்க்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக வேண்டுங்க. பெரிய படத்தவே போய் எல்லாரும் திரையில பாக்குறோம், எல்லாம் சின்ன படம் தான் OTT-ல போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. எல்லாரும் புதிய தயாரிப்பாளரை வரவேறுங்க. அப்பதான் நாங்களும் பெரிய பெரிய படங்களை எடுக்க முடியும். சோ அதை ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இப்படத்தை திரையில் பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரவன் கண்கள் படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய செல்வா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக ரைட்டர் பாலசுப்ரமணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம். இது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக பண்ணணும்னு ஆரம்பித்தோம். இப்போ இவ்வளோ தூரம் அதை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரொடியூசர் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. பாப் சுரேஷ் அவர் இதில் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்காரு. அவருக்கும் நன்றி. இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நடிகர் செல்வா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் வணக்கம். பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதில் பெரும்பான்மையான பங்கு இயக்குனர், நண்பர், நடிகர் பாப் சுரேஷ் அவர்களுக்கு சேரும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு, தம்பி ஜித்தின் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக குறிப்பாக அனைவருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர் நடிகர் பிரஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார், பேரர் சார், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். நடிகர்கள், இரவின் கண்கள். பாப் சுரேஷ் ப்ரோ எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானார். அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார். கூட சீக்கிரம் அது நடக்க போகுது. கண்டிப்பாக அது என்ன கதை, என்ன ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்ல முடியாது, வெளியிட முடியாத தகவல். நான் சினிமா தான் வெளியிடணும். அவர்கிட்ட நான் அதை பெர்மிஷன் வாங்க நானே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப் சுரேஷ் ப்ரோ சொன்னார் இந்த விஷயங்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர், டைரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சில வருடங்கள் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க. அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வராங்க. ஸோ தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ அப்படி ஒரு படம் உள்ள வரணும். ஆட்டோமேட்டிக்காக அது மூட்டாக்கம் மாறினா மட்டும்தான் இன்னைக்கு சினிமா நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும், அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையில் பாப் சுரேஷ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா, கதைகள் சொல்ற விதம்னு ஒரு விஷயம். சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க, அது எடுக்க வராது. சில பேருக்கு ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே சொல்ற விஷயத்துல உண்மையால ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னாங்கன்னா ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையே காஃபி டேல மீட் பண்ணோம்.
2 மணி நேரம் நான் சிரிச்சுட்டு அந்த கதையை எக்ஸ்ட்ராடினரி கதை சொன்னார். ஸோ சொன்னார், இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் பிரதர். அப்படின்னு சொன்னால் முதல் படம் அதுதானே பிரதர், இல்லை இதை படமாக ரிலீஸ் ஆகி படமாக வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அதுதான் பிரதர், எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில். நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க, அது தானாக ஒரு விஷயத்தை உங்களை தள்ளிட்டு கொண்டு வரும். ஸோ ரொம்ப அது இறைவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தள்ள முடியாமல் இன்னொருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும். ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு. அந்த ஏஐ வந்து இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முன்னாடி யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் ப்ரோவும். ரொம்ப வாழ்த்துக்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன், இந்த படம் நல்லபடியாக வரணும். நீங்கள் போட்ட எஃபர்ட்டும் இது மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கணும். பிரதாப் சாருக்கு ஓவர்டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வரணும், அது மாதிரி பாப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பல வருஷமாக வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோயினா. ஸோ எல்லாருமே ஒரு எஃபர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும். ஸோ நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். வாழ்ப்பளிக்கு நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. இரவன் கண்கள் படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான பாப் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்சடு ஃபீலிங்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பவான்களான உதயகுமார் சார், பேரரசு சார், பிரஜன் ப்ரோ. ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம். பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலியமா சினிமாக்கு போகலாமா, இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் நினைக்கிறேன். ஸோ பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன், பட் வேற லெவலில் இருக்குது. அது பேசின எல்லாருக்கும், எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பதப்பதக்கில் இருந்திருப்பாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருந்திருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை பற்றி சொல்லதா இருந்தால் இட்ஸ் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். நடித்த எல்லாருமே, ஐ மீன் டாலியாக இருக்கட்டும், கிரிசாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், பாலசுப்ரமணிய ரைட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஜெனித், ஈவன் செல்வா, எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும், சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும். அப்புறம் மக்கள் நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இரவன் கண்கள் படத்தின் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஹரி உத்ரா அவர் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது. பட் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது வந்து பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய உத்ரா புரொடக்ஷன்ஸ் படங்களில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரிவ்யூஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணுன்னா பிரதாப் சார்.
ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸில் வந்து அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதில் முதல் படியாக வந்து இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து வர்றதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணியம் சார் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன செல்ஃபோன் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அது மூலயமா வந்து எப்படி வந்து ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில் வந்து நல்லா சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்னு இதை வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இன்றைக்கி மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ கதைக்களங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது வன்முறை ஆகட்டும், ஜாதியம் ஆகட்டும், இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் அபிநயா கீர்த்தனா கிரியேஷன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த படம் தியேட்டரில் வந்து வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேரரசார் தான் அப்படி. அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதுசாலாம் வந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் புதுமுகம் தான். அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். வழியில் நீங்கள் எங்களை எடுத்தான் ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யம் தான். இங்கே 2 ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா, 2 ஐஸ்வர்யா. ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு. நம்ம தலைவரை காணுமே, சங்க தலைவரை. இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதில் இயக்குனர், கதாநாயகன் பாப் சுரேஷ். இதில் சில க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோபிச்சந்த் மாதிரி இருக்கே. உண்மையா டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர். மாதிரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நம்ம ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதே மாதிரி இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷுவல் ஓடிடுவாங்க. கேட்கும்போது படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க.
அது ஒரு டேலண்ட். கதையை சொல்கிறது, சொல்லி இன்வால்வ் வைக்கிறது, எமோஷனாக பேசும்போது அது எமோஷன், காமெடியாக சீனுக்கு காமெடியாக, அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது